இதுக்கு முன்னாடி நடந்த பிஓ எக்ஸாமுடைய மேக்ஸ் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர் தென் ஜிசிடி ஆஃப் n, n+1 இஸ் அப்படி சொல்லிக்கிறாங்க. தமிழில் கொஸ்டின் பாருங்கள், n என்பது ஒரு மிகை முழு எண் எனில் மீபோவா n, n+1 ஆனது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னா, என்னன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் இருக்காது, கண்டிப்பாக முழு எண் நம்பராக இருக்கும். அட் த சேம் டைம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு எண்ணாக இருக்கும். அது நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், 1 கொடுப்போம். அதே மாதிரி நம்ம இங்கே 1 கொடுத்தா இந்த இடத்துல பாருங்கள், எண்ணுக்கு 1 கொடுத்தா 1, அப்புறமா 1ஓட 1 ஆட் பண்ணால் 2. சரிங்களா? இதனுடைய HCF என்ன இருக்கும், நம்மளுக்கு ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது HCFன்னு பார்த்தா இது ரெண்டு காமன் டிவிசர் வந்து 1 தான் வரும். அப்போ HCF 1. சரிங்களா? இன்கேஸ் நான் இங்கே எண்ணுக்கு நான் 2 கொடுக்குறேன், அப்போ 2 கொடுத்தா இது 3 ஆகிடுமா? அப்போ 2க்கும் 3க்கும் HCF என்ன இருக்கும், அங்கே என்ன இருக்கும், 1 தான் வரும். சரிங்களா? அப்போ HCF 1 தான் வரும். இன்கேஸ் நான் 4 கொடுத்தா 4, அடுத்து அது என்ன ஆகும், 5 ஆகிடும், ஆட் பண்ண 1. அப்போ இது என்னுடைய HCF என்ன இருக்கும், கண்டிப்பாக 1 தான் வரும். அப்போ HCF 1 தான் வரும். அடுத்து இங்கே 6 கொடுத்தா 6, 7 ஆகிடும். அப்போ இதனுடைய HCF 1 தான் வரும். அதாவது இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஹார்ட் நம்பர் இன்னொரு ஒரு ஈவன் நம்பராக வரும்போது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், அதனுடைய HCF 1 தான் இருக்கும். அதனால் இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி 1 தான் ஆன்சர். இப்போ பார்த்து நம்ம பிஓ எக்ஸாமுக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான நம்பர் எல்லாமே பார்த்தா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.